கட உபநிடதம் பகுதி 9. இந்த உபநிஷதத்தை நமக்கு தந்தருளிய ரிஷி முனிவர்களுக்கும் இதை பாமரரும் எளிமையாக படித்து புரிந்து கொள்ளும் விதத்தில் நமக்கு எளிமையாக்கி தந்த சுவாமி ஆசுதோஷானந்தா அவர்களுக்கும் நன்றியை கூறி புத்தகத்துக்குள் நுழையலாம். புத்தகத்தின் முதல் தலைப்பு எல்லாம் உன்னுள் என்பதை 8வது பகுதியுடன் நிறைவடைந்தது. அந்த பகுதியின் சுருக்கத்தை பார்ப்போம். வாஜசிரவஸ் என்பவர் மிகுந்த பலனில் நாட்டம் கொண்டு வேள்வி ஒன்றை செய்தார். அதில் சிறப்பான பொருளை தானம் தருவதற்கு பதில் பயனற்ற பொருட்களை தானமாக வழங்கினார். அதனால் வேள்வியின் பலனும் கெடும், தந்தைக்கு பாவமும் வரும் என்று உணர்ந்த மகனான நசிகேதன் அதை தந்தைக்கு குறிப்பால் உணர்த்த விரும்பினான். அதை புரிந்து கொள்ளாமல் கோபப்பட்டு நசிகேதனை யமனுக்கு தானமாக தருகிறேன் என்று கூறிவிட்டார். நசிகேதனும் வருத்தமோ கோபமோ கொள்ளாமல் யமதர்மனை சந்திக்கச் சென்றான். அப்போது யமதர்மன் இல்லாததால் 3 நாட்கள் அங்கு தங்க நேர்ந்தது. தனக்காக ஒருவர் 3 நாட்கள் காத்திருக்கிறார் என்பதை அறிந்த யமதர்மன் நசிகேதனுக்கு 3 வரங்களை தந்தார். அதில் முதல் வரமாக தந்தைக்கு தீங்கு நடக்கக்கூடாது, தந்தை நல்லவராக மாற வேண்டும், அவர் விரும்பியது கிடைக்க வேண்டும் என்று தந்தைக்காக ஒரு வரத்தை கேட்டான். 2வது வரமாக எல்லா சுகங்களும் குறைவின்றி கிடைக்கும் சொர்க்கத்திற்கு போவதற்கான வழி என்ன என்பதை பற்றி 2வது வரத்தை கேட்டார். 3வது வரமாக மரணத்திற்கு பிறகு மனிதனின் நிலை என்ன என்பது 3வது வரம். மிகவும் நுண்மையான விஷயம், எளிதில் அறியக்கூடியது அல்ல. அதனால் நீ வேறு வரத்தை கேள் என்று யமதர்மன் கூறியும் நசிகேதன் விடவில்லை. நசிகேதனுக்கு பலவித ஆசைகளை தூண்டி அவனை பரீட்சித்து பார்த்த யமதர்மன் பிறகு நசிகேதனுக்கு அந்த உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இருக்கிறது என்பதை அறிந்து நசிகேதனுக்கு மரணத்திற்கு பின்னால் மனிதனின் நிலை என்ன என்பதை பற்றி கூறலானார். தலைப்பு 2. பிரித்தறிந்து வாழ். மரணத்திற்கு பிறகு மனிதனின் நிலை என்ன என்று கேட்டான் நசிகேதன். பல விதங்களில் சோதித்து அவனது தகுதியை அறிந்த பிறகு பதில் சொல்லத் தொடங்குகிறான் யமதர்மன். மரணத்திற்கு பின்னால் என்ன உள்ளது என்பதை பற்றிய அறிய வேண்டுமானால் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும். இறக்கின்ற ஒவ்வொருவரும் மரணத்தை எதிர்கொள்வதில்லையா என்றால் இல்லை. பெரும்பாலானோரும் மரணம் வரும் முன்பே பயத்திலேயே செத்து விடுகின்றனர். எனவே அவர்கள் மரணத்தை எதிர்கொள்வதில்லை. மரணத்தை எதிர்கொள்வது எப்படி? வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்த வாழ்க்கையை சிறப்பாக உரிய முறையில் வாழ்பவனே இறைநிலையை அடைகிறான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறார் தெய்வ புலவர். வாழ்க்கை நம் முன் பல அனுபவங்களை கொண்டு வரும், சூழ்நிலைகளை உருவாக்கும், வாய்ப்புகளை தரும். அவற்றுள் நமது லட்சியத்தை அடைவதற்கானவற்றை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை விலக்கி வாழ அறிந்திருக்க வேண்டும். இவ்வாறு பிரித்தறிந்து வாழ்வதை அத்தியாத்ம யோகம் என்று இந்த அத்தியாயத்தில் விளக்குகிறான் யமதர்மன். இவ்வாறு வாழத் தெரிந்தவனால் மரணத்தை எதிர்கொள்ள முடியும். மரணத்திற்கு அப்பால் உள்ளது என்ன என்பதை அறிய முடியும். எனவே வாழ்க்கையின் ஓர் அற்புதமான சித்திரத்துடன் தனது விளக்கத்தை தொடங்குகிறான் யமதர்மன். வாழ்க்கையின் 2 கோணங்கள் பற்றி 1வது ஸ்லோகத்திலிருந்து 6வது ஸ்லோகம் வரை சொல்லப்படுகிறது. பொதுவாக ஒருவனிடம் இருப்பவற்றை வைத்தே அவனை எடை போடுகிறோம். வீடு, செல்வம், பதவி, அந்தஸ்து போன்ற புற வளர்ச்சிகளே அவனை நிர்ணயிக்கின்றன. ஆனால் அக வளர்ச்சி, உணர்வின் விரிவு என்ற ஒன்று உள்ளது. மனிதன் அகத்திலும் வளர்கிறான். அன்பு, இரக்கம், விவேகம் போன்ற அவனது பண்புகள் விரிகின்றன. தன் உடம்பை தன்னை மட்டுமே நேசித்தவன் தன் வீடு, தன் கிராமம், தன் நாடு, உலகம் என்று பிரபஞ்சம் முழுவதையுமே
தானாக கண்டு நேசிக்கும் அளவிற்கு அவனது உணர்வு விரிகிறது. இந்த அகவளர்ச்சிதான் உண்மையான வளர்ச்சி. புற வளர்ச்சிக்கு காரணமாக அவனிடம் சேர்ந்தவை விலக நேர்ந்தால் அவன் பழையபடியே ஆகிவிட நேர்கிறது. ஆனால் அகவளர்ச்சியில் எதையும் இழக்கும் அபாயம் இல்லை. அப்படியானால் இந்த அகவளர்ச்சிக்கும் புற வளர்ச்சிக்கும் களம் எங்கு உள்ளது? அகவளர்ச்சி புற வளர்ச்சி இரண்டிற்குமான களமாக உள்ளது உலகம். அதாவது உலகம் இரண்டிற்கும் வாய்ப்பை தருகிறது. ஸ்லோகம் 1. மேலானது வேறு, சுகம் தருவது வேறு. அவை இரண்டும் வேறுபட்ட பலன்களை தந்து அவற்றின் மூலம் மனிதனை பிணைக்கின்றன. மேலானதை ஏற்றுக்கொள்பவனுக்கு நன்மை உண்டாகிறது. சுகம் தருவதை நாடுபவன் லட்சியத்திலிருந்து வீழ்கிறான். விளக்கம்: உலகையும் அது தரும் சுகபோகங்களையுமே முடிவாக கொண்டு அவற்றை தேடுபவர்கள் பலர். அவை பாதையில் சில படிக்கட்டுகள் மட்டுமே என்று கண்டு உயர் லட்சியங்களை நாடுபவர்கள் சிலர். இரு சாரரின் முன்னாலும் உலகம் உள்ளது. முன்னது புற வளர்ச்சிக்கு உதவுகிறது, சுகம் தருவது. பின்னது மேலானது அக வளர்ச்சிக்கு உதவுகிறது. உலகின் சுகங்கள் அனுபவிக்கின்ற அந்த நேரத்திற்கு இன்பத்தை தந்தாலும் முடிவில் துயரத்தில் ஆழ்த்துகின்றது. உயர் லட்சியங்கள் ஆரம்பத்தில் சிரமமாக துன்பம் தருபவையாக இருந்தாலும் முடிவில் பேரின்பத்தில் சேர்க்கின்றன. மேலோட்டமாக இன்பம் நாடுபவன் முடிவில் துன்பத்தில் ஆழ்கிறான் என்பதையே இந்த மந்திரம் அவன் லட்சியத்திலிருந்து வீழ்கிறான் என்று கூறுகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காண்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.